115வது சங்கீதம். சங்கீதம் 115வது வசனத்தை ஒரு வாசிக்கும். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். 12வது வசனம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். தேவன் இந்த உலகத்தில் இருந்து ஒரு கூட்டத்தை பிரித்தெடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆசீர்வதிக்கப்படுதல் என்பதை விரும்பாத ஒருவரும் இந்த உலகத்திலே கிடையாது. தேவனை அறிந்தவர்களானாலும் அறியாதவர்களானாலும் எல்லாரும் விரும்புகிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நல்லா வர வேண்டும், சுந்தரம் ஆசீர்வாதமா இந்த உலகத்தில் இருக்கணும், ஆசீர்வாதத்தை நம்ம எப்படியாவது பெற்றுக்கொள்ளணும் என்கிற அந்த ஒரு சுந்தரம் எண்ணம் இருக்கிறபடினாலே அந்த ஆசீர்வாதத்துக்காக எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு ஜனங்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. கவனியுங்கள். ஸ்தோத்திரம். கடந்த நாளிலே ஒரு வீட்டிற்கு ஜெபிக்க போன போது அங்கே ஒரு படத்திற்கு முன்பாக அல்லது அவங்க குடும்பத்திலே மரித்து போனவர்கள், செத்து போனவர்கள், அவர்களை வைத்து அவர்களுக்கு சில சாப்பாடை வைத்து சிக்கன் குழம்பு வைத்து சிக்கன் பொரித்து வைத்து வழிபட்டு அதை சாப்பிடுவதற்கு அவர்கள் ஆயத்தமாகிற போது நான் போய் ஜெபிக்க போனேன். அப்போ ஸ்தோத்திரம் அவங்க சொல்றாங்க, இது எங்க அம்மா, இது எங்க அப்பா, ஸ்தோத்திரம் அவங்களுக்கு நாங்க சாப்பாடு போட்டு வச்சிருக்கிறோம், அவங்க ரொம்ப நல்லவங்களா இருந்தாங்க அப்படின்னு. அப்போ நான் இதை எதுக்கு சொல்லுகிறேன்னா, எப்படியாவது செத்து போன முன்னோர்கள் அவர்கள் மூலமாவது நமக்கு ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி அவர்கள் எடுக்கிற முயற்சிகள் அது ஒன்று. அல்லேலூயா. செத்து போனவங்களாவது நம்மளை ஆசீர்வதிக்க மாட்டாங்களா அப்படின்னு நம்பிக்கையில எல்லா மனிதர்களும் ஆசீர்வாதத்தை விரும்பி ஓடுகிறதை செயல்படுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த உலகத்துல தேவன் மனிதனை படைத்த போது அவனை குறித்து வேதம் சொல்லி இருக்கிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது அதிகாரத்துல ஸ்தோத்திரம் 28வது வசனம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். மனிதனை அவர் உருவாக்கின போது, ஆணும் பெண்ணுமாக உருவாக்கின போது அவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் எல்லாவற்றை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள், பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மனிதர்கள் வேதத்தில் பார்க்கிற போது ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிகளாகவே தேவன் இந்த உலகத்திலே உருவாக்கி வைத்தார். அல்லேலூயா. அவர் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அல்ல, தேவனால் படைக்கப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாகவே வைத்திருந்தார். ஆனால் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனத்தை, ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பத்தை, அந்த குடும்பத்துக்குள்ளான பாவத்தை கொண்டு வந்து பிசாசானவன் என்ன பண்ணான்னா, சாபத்திற்கு இடம் கொடுப்பதற்கும்படியாக மனிதர்கள் வழிநடத்தினதுனால தான் இன்றைக்கும் இந்த முழு உலகத்திலேயும் முழுமையாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அப்போ ஆண்டவர் நம்ம நினைக்கிறாரு.
தேவன் நம்மை நினைத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்மை மறந்து விடுகிறார்கள், நம்மை ஸ்தோத்திரம், எத்தனை பேர் நம்மை விட்டு நமக்கு தீமை செய்யும்படியாக பிரயாசப்படுகிறார்கள், தீமையான யோசனை செய்கிறார்கள், தீமையான காரியங்களை சிந்திக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எல்லாரும் நம்மை குறித்து சிந்திக்கிற சிந்தனை விட, நம்மை குறித்து நினைக்கிற நினைவை விட, தேவன் நம்மை குறித்திருக்கிற நினைவு நம்மை ஆசீர்வதிப்பதற்காகவே. அல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பாருங்க, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஜனத்தை ஆண்டவர் நமக்கென்று சொல்லி தெரிந்து வைத்திருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிங்க. யாத்ராமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாம். யாத்ராவும் 20:24. மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதன் மேல் உங்கள் ஆடுகளையும் உங்கள் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் வந்து உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துற எந்த ஸ்தானத்தில் வந்து உன்னை நினைச்சுவேன், ஆசீர்வதிப்பேன். நீ எனக்கு மண்ணினாலே பலிபீடத்தை உண்டாக்கி உன்னுடைய சர்வாக தகன பலிகள், உன்னுடைய சமாதான பலிகள் எல்லாவற்றையும் எனக்கு செலுத்தணும். என் நாமத்தை நீ பிரஸ்தாபப்படுத்தும்படியாக, என்னை கனப்படுத்தும்படியாக நீ பலி செலுத்தக்கூடிய எந்த ஸ்தானத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யாரு பரலோகத்துல போய் ஆண்டவர்கிட்ட போய் ஆசீர்வாதத்தை வாங்க முடியாது. ஆனால் நாம் இருக்கிற இடத்துல அவர் வந்து ஆசீர்வாதத்தை தருவார். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இப்படி. இன்னைக்கு ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நமக்கு நல்ல ஒரு மேன்மை உண்டாகும்னு சொல்லிட்டு எங்கெங்களுமோ அலைகிறார்கள், எங்கெங்களுமோ திரிகிறார்கள், புண்ணிய ஸ்தலங்களை தேடி ஓடுகிறார்கள். அங்க புண்ணிய ஸ்தலங்களில் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொல்லி கங்கை நதியை நோக்கி ஓடுகிறார்கள், நதிகளை தேடி ஓடுகிறார்கள், பெரிய பெரிய மலைகளை தேடி ஓடுகிறார்கள். அங்க போனா நமக்கு முக்தி கிடைக்கும், விமோசனம் கிடைக்கும் சொல்லி. ஆனால் வேதம் என்ன சொல்லி இருக்கிறது? என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும். அல்லேலூயா. ஆமென். எந்த ஸ்தானம் என்று சொன்னால், ஒருவேளை கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற இடம் ஒரு பெரிய மாளிகையாக இருக்கலாம், இல்லாவிட்டால் ஒரு குடிசையாக இருக்கலாம், ஒரு ஏழ்மையான இடமாக இருக்கலாம். எந்த இடமா இருந்தாலும் சரி, மரத்தின் அடியாக இருக்கலாம், எந்த இடமா இருந்தாலும் சரி, கர்த்தர் வந்து உங்களை நினைச்சுவார், ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உபாகமம் 1:11 சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம், நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் 1000 மடங்கு அதிகமாகும்படி, 1000 மடங்கு அதிகமாகும்படிக்கு உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர், உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம். நீங்க எத்தனை மடங்கு பெருகணும்? 1000 மடங்கு. அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம், இந்த சபையை 1000 மடங்கு நினைச்சுவார், பெருக பண்ணுவார். அல்லேலூயா. உங்களை பார்த்தா பெருகிற மாதிரி தெரியல, ஆனா கர்த்தரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்ல. அல்லேலூயா. பாருங்க, ஒரு விதை கிடைக்கிறதுன்னு சொன்னா, விதை, அந்த விதை சின்ன விதை தான், காய்ந்து போயிருக்கிறது. ஆனா அதுக்குள்ள என்ன ஜீவன் இருக்குன்னு சொல்லி யாருக்கு தெரியாது. ஆனா உன்னதத்திலிருந்து மழை பெய்கிற போது அந்த விதையிலிருந்து ஜீவன் வெடித்து கிளம்பும் போது அது பெரிய மரமாட்டம் மாறிடும். அப்படின்னா நம்முடைய தேவன் சாதாரணமான ஒரு விதைக்கு அவ்வளவு ஒரு கெப்பாசிட்டியை உள்ள வைப்பார்னு சொன்னா, யாருக்கு தெரியாதவங்கள வைப்பார்னு சொன்னா, அவரை பிரஸ்தாபப்படுத்துகிற, அவரை ஆராதிக்கக்கூடிய நம்முடைய குடும்பத்திலையும் கர்த்தர் அமிதமாக செய்வார். உங்க குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்க சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்கள் வம்சங்களை கர்த்தர் நினைச்சுவாரு, ஆசீர்வதிப்பார். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, உங்க தேவனாய கர்த்தர் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம். எத்தனை மடங்கு?
1000 மடங்கு. ஸ்தோத்திரம். நல்ல ஆசீர்வாதம். மோசே அந்த ஜனங்களை ரொம்ப ஆசீர்வாதமா சொல்றாரு. ஸ்தோத்திரம். உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார். இதோ இந்நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரங்களை போல திரளா இருக்கிறீங்க. அப்ப இப்பவே நீங்க எப்படி இருக்கீங்கன்னா வானத்து நட்சத்திரங்களை போல திரளா இருக்கிறீங்க. கவனிக்கிறீங்களா? வானத்து நட்சத்திரங்களை போல திரளா இருக்கிறீங்க. ஆனா இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடி. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லிட்டாருன்னு அந்த அவர் சொல்லியபடியே உங்களை நினைச்சுவாரு ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நிறைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். நிறைய வாக்குத்தத்தங்களை தந்து உங்களை சொல்லி இருக்கிறேன். அந்த வாக்குத்தத்தங்களை நினைத்து ஆண்டவரே நீர் இப்படி சொன்னீர், ஆண்டவரே இப்படி என்ன ஆசீர்வதியும். ஆண்டவர் வாக்குத்தத்தம் தந்திருக்கிறாரா இல்லையா? தந்திருக்கிறார். அல்லேலூயா. அவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள், ஆண்டவர் அவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களை என்ன செய்யறாருன்னு அவர்களுக்கு ஏற்கனவே சொல்லி விடுகிறார். ஆபிரகாமுக்கு அதை வாக்கு பண்ணினார், ஈசாக்குக்கு வாக்கு பண்ணினார். ஈசாக்கை பார்த்து சொன்னார், ஸ்தோத்திரம், நான் உன்னோடு கூட இருந்து நினைச்சு உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீ எகிப்துக்கு போகாமலும் ஸ்தோத்திரம் இந்த நான் உனக்கு தந்திருக்கிற தேசத்துல குடியேறு, நான் உன்னோடு கூட இருந்து நினைச்சு உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. யாக்கோபையும் கர்த்தர் சொன்னாரு, நான் உன் வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன், உன்னை பல ஜன கூட்டமாய்க்கு உன்னை பெருக பண்ணுவேன்னு சொல்லி ஆசீர்வதித்தார். அப்போ ஆசீர்வாதத்தை விரும்பின, அந்த ஆசீர்வாதத்தை தேடின, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட அத்தனை பேரும் வேதத்திலே அவர்கள் மேன்மை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவரால் அங்கீகரிக்கப்பட்டவர்களாகவே இருக்கிறார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படின்னு சொன்னால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் என்பதை குறித்து நாம் சில வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? ஸ்தோத்திரம். யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்கிற வார்த்தையை நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். பாருங்க, வேத புஸ்தகத்திலே ஏசா யாக்கோபு என்று சொல்லி 2 பேர் இருந்தாங்க. அதுல ஸ்தோத்திரம், ஏசா தன்னுடைய தகப்பனுக்கு பிரியமானவன், யாக்கோபு தன்னுடைய தாய்க்கு பிரியமானவன். இந்த ஏசாவை தன்னுடைய தகப்பனாகிய ஈசாக்கு கூப்பிட்டு சொல்கிறான், என்ன சொல்கிறான்னு, என் மகனை நீ போய் வனத்துக்கு போய் எனக்காக ஒரு மிருகத்தை வேட்டையாடி சமைத்து கொண்டு வா, என் ஆத்துமா மரணமடையும் முன்னே நான் உன்னை இதை புசி தெரிஞ்சனும் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு. அப்போ அவன் வேட்டையாட போய்விட்டான். ஆனா யாக்கோபு என்ன பண்ணினான்னா தன்னுடைய தாயினுடைய ஆலோசனைப்படியே ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டான். அல்லேலூயா. அப்ப யாக்கோபு ஆசீர்வதிக்கப்படணுங்கிறதுல ரொம்ப கண்ணோக்கமா இருந்தான். அப்ப நம்முடைய ஜெபமும் கூட ஒவ்வொரு நாள், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்கணும், ஆண்டவரே ஸ்தோத்திரம். நம்முடைய ஜெபம் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்கணும். நான் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா மாறணும், என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா மாறணும். அவரும் எல்லைகளின் சமாதானம் உள்ள விலாய்க்கு முன்னெடுத்தில் உள்ள பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஒரு அழைக்கும் அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்பதை குறித்து நான் பார்க்கிற போது ஸ்தோத்திரம், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பதற்கு ஆண்டவர் இந்த உலகத்தில் என்ன செய்கிறார் என்பதை குறித்து நாம் சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 8வது அதிகாரம் 13வது வசனம். சம்பவிப்பது என்னவென்றால் யூதா வம்சத்தாரே இஸ்ரவேல் வம்சத்தாரே நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். பயப்படாதீங்கள். கைகள் திடப்பட கடவுது. அல்லேலூயா. நீங்கள் யூதா வம்சத்தாருக்கும் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கும் கர்த்தருடைய வார்த்தைகளை சொன்னால், நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமா இருந்தது போலவே
நீங்க எப்படி மாற போறீங்க? ஆசீர்வாதமா இருக்கும்படிக்கு நான் உங்களை ரட்சிப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்று சொன்னால் ஸ்தோத்திரம், உங்களை பார்க்கிற எல்லாருமே சாப பிடித்தவர்களை போல பார்க்கிறாங்க. இந்த யூதா வம்சத்தார் அவர்களுக்கு வருகிற உபத்திரவங்கள், இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு வருகிற பாடுகள், போராட்டங்கள், அது எல்லாவற்றையும் பார்க்கிற போது மற்ற புறஜாதிகள்லாம் பார்க்கறாங்க. என்ன பார்க்கறாங்கன்னா, கவனிங்க, இந்த ஜனத்தை பார்க்கும்போது இவ்வளவு உபத்திரவங்களையும் பிரச்சனைகளையும் சந்தித்து கொண்டிருக்கிறார்களே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம்தானே, இவர்களுக்கு ஏன் இவ்வளவு போராட்டம் என்று சொல்லி ஸ்தோத்திரம், அவர்கள் எல்லாரும் இந்த புறஜாதிகள் இவர்களை பார்க்கும்போது இவங்க ரொம்ப சாபமா இருக்கிறாங்களே அப்படின்ட்டு எல்லாரும் இஸ்ரவேலையும் யூதாவையும் பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் எல்லாரும் அப்படி நினைத்து கொண்டே இருக்கிற போது ஆண்டவர் சொல்கிறார், நீங்க புறஜாதிகளுக்குள்ள எப்படி சாபமா இருந்தீங்களோ அதே போல எப்படி இருப்பீங்க? ஆசீர்வாதமா இருக்கும்படிக்கு நான் உங்களை நிச்சயமே ரட்சிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சாபமா இருந்ததுன்னு சொன்னா என்ன அர்த்தம் சொன்னா, எப்பொழுதும் நினைத்த காரியங்களை நம்ம நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியாமல் இருப்பது, நமக்கு வேண்டிய காரியங்கள் நிறைவாக கிடைக்காமல் இருப்பது, ஸ்தோத்திரம், நம்முடைய பிரயாசங்கள்லாம் வீணாக போகிறது, நம்முடைய ஸ்தோத்திரம் பிரயாசங்கள் எல்லாம் யாரோ நாம் பிரயாசப்படுகிறோம், யாரோ அதை அனுபவிக்கக்கூடிய நிலைமை வருகிறது. இதெல்லாம் பார்க்கிற போது நாம் இன்னும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. அல்லேலூயா, இருக்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் வேதனையை கூட்டார். நான் இதை சிந்தித்து பார்க்கிற போது கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. இப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதம் எதை தரும்? ஐஸ்வர்யத்தை தந்துரும். இன்னைக்கு ஐஸ்வர்யவானாக ஆகிறதற்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை ஸ்தோத்திரம் நாம் அதையும் அதிகமா பெற்றுக்கொள்ள வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், எல்லாரும் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான் ஐஸ்வர்யவான்களாக மாறுறாங்களோ அப்படி பார்த்தா இல்ல. தேவனால் ஆசீர்வதிக்கப்படாதவர்களுக்கு கூட ஐஸ்வர்யவான்களாக நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு ஆசீர்வாதத்தை விரும்பாதவர்கள் கூட ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறார்கள். ஆனால் அந்த ஐஸ்வர்யம் எப்படி இருக்கிறன்னு சொன்னால் காற்றினால் பறக்கடிக்கப்படுகிற பதருக்கு ஒப்பானவைகளாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பெரிய கோடீஸ்வரனா இருப்பான் அவன், ஸ்தோத்திரம், அவன் வெளியில பார்வைக்கு கோடீஸ்வரனா இருப்பான். ஆனா அவனுக்குள்ளால தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லாததுனால அவன் எவ்வளவு சஞ்சலத்துக்குள்ள இருக்கிறான்னு சொல்லி அவனுக்கு தான் தெரியும். சமீபத்துல நாகூர்ல ஒரு பெரிய ஒரு குடும்பம், அவர் அந்த குடும்பத்தை பார்த்ததுன்னா ஸ்தோத்திரம், அவ்வளவு நல்ல வசதி வாய்ப்போடு இருந்தவர்கள். வெளியில பார்த்தா யாரும் எந்த குறையும் சொல்ல முடியாது. ஆனா திடீரென்று பேப்பர்ல வருது, ஸ்தோத்திரம், குடும்பத்தில் உள்ள 5 பேரும் தற்கொலை செய்து கொண்டார்கள் சொல்லி. காரணம் என்னன்னு சொன்னா கடன் பிரச்சனை. அல்லேலூயா. ஐஸ்வர்யம் இருக்கிறவர்களுக்கு அந்த ஐஸ்வர்யத்தினால் அவர்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை, அது அவர்களுக்கு திருப்தியா இல்லை. ஆனா கர்த்தருடைய ஆசீர்வாதம் யாருக்குள்ள இருக்கிறதோ அவங்களுக்கு ஐஸ்வர்யத்தை அந்த ஆசீர்வாதமே கொண்டு கொடுக்கும். அல்லேலூயா. வேதனையே கூட்டார் என்று சொல்லப்படுது, வேதனை இருக்காது. அப்ப புறஜாதிகளுக்குள்ள நீங்க சாபமா இருந்தது போலவே நீங்க ஆசீர்வாதமா இருக்கும்படிக்கு நான் உங்களை ரட்சிப்பேன். நீங்க எப்படி ஆசீர்வாதமா இருப்பீங்கன்னா, நான் உங்களை ரட்சிப்பேன், அதுல இருந்து நான் உங்களை ரட்சிப்பேன், மீட்டெடுப்பேன். அல்லேலூயா. உங்களுக்கு இருக்கிற எல்லா போராட்டத்தில் இருந்தும், உங்களுக்கு இருக்கிற எல்லா வறுமையில இருந்து நான் உங்களை மீட்டெடுப்பேன். இங்க பாருங்க, 8வது அதிகாரத்துல ஸ்தோத்திரம், முந்தின வசனத்தை நீங்க பாப்பீங்கன்னா 12வது வசனத்தை வாசிங்க. விதைப்பு சமாதானம் உள்ளதாக இருக்கும், திராட்சை செடி தன் கனியை தரும், பூமி தன் பலனை தரும், வானம் தன் பணியை தரும். இந்த ஜனத்தில் நீதியானவர்கள் இதையெல்லாம் சுதந்திரிக்க கட்டளையிடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. விதைப்பு சமாதானம் உள்ளதாக இருக்கும், திராட்சை செடி தன் கனியை தரும், பூமி தன் பலனை தரும், வானம் தன் பணியை தரும். அப்படின்னா இதுக்கு முன்னாடி
அந்த பலன்கள் இல்லாததுனால தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காங்க. அல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு சொல்லப்படுகிற இந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளை நீங்கள் அப்படியே அங்கீகரிப்பீங்கன்னு சொன்னா, இதுவரைக்கும் உங்களுக்கு எதிலெல்லாம் பலன் இல்லாம இருந்ததோ அதில் எல்லாவற்றிலையும் கர்த்தர் பலனை தருவார். விசுவாசிக்கிறவன் கரங்களை உயர்த்தி கர்த்தரை மையப்படுத்துங்க. அல்லேலூயா. உங்க விதைப்புல பலன் கிடைக்கும், உங்களுடைய உழைப்புல பலன் கிடைக்கும், உங்களுடைய பிரயாசத்துல பலன் கிடைக்கும், உங்களுடைய விதைப்பு சமாதானம் உள்ளதாக இருக்கும். கர்த்தர் உங்களை எல்லா இக்கட்டுகளிலிருந்து ரட்சிப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். புறஜாதிகள் இடத்துல போய் புறஜாதிகள் மத்தியிலே நாம் ஏளனமா இருக்கும்படியாக ஆண்டவர் நம்மை விரும்பவில்லை. நம்மளை ரட்சித்திருப்பதை எதுக்கு சொன்னா, நம்மளை ஆசீர்வதிப்பதற்காகத்தான் ரட்சித்திருக்கிறார். உபாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 33வது அதிகாரம் 29வது வசனம் வாசிங்க. இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அல்லேலூயா. விதிப்பா என்று சொன்னான். அல்லேலூயா. இஸ்ரவேலே நீ எப்படிப்பட்டவன்? பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? அப்போ இந்த ஜனத்துக்கு ஒப்பாக இந்த உலகத்துல எந்த ஜனமும் கிடையாது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த ஜனம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், இந்த ஜனத்தை கொண்டுதான் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்கள் நான் ரட்சிக்கப்பட்ட ஜனமாக இருக்கும் போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். நம்ம மற்றவங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் நம்மை மாற்றுவார். ஸ்தோத்திரம். நம்முடைய தோற்றங்களை பார்த்தா ஆசீர்வாதமா இருக்கிறது போல தெரியாது. தோற்றங்களை பார்த்தா ஆசீர்வாதமா இருக்கிறது போல தெரியாது. ஆனா நமக்குள்ள இருந்து புறப்படுகிற ஆசீர்வாதம் நிறைய குடும்பத்தை வாழ வச்சு. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? நம்மளோட தோற்றத்தை பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் ஆசீர்வாதமா இருக்கிற போல தெரியாது. கடந்த நாட்கள்ல இல்ல பரிசுத்தவான்கள் எல்லாம் நிறைய பேரை பார்த்தீங்கன்னா ரொம்ப பஞ்சத்தில் அடிபட்டவங்க மாதிரி இருப்பாங்க. ஸ்தோத்திரம். கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரியான சாப்பாடு கிடையாது, சரியான உடை கிடையாது, கால்ல செருப்பு போட மாட்டாங்க, அப்படியே சுற்றி திரும்பிட்டே இருப்பாங்க. ஸ்தோத்திரம். சில இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க சில விசுவாச குடும்பங்கள் ரட்சிக்கப்பட்ட உடனேயே குடும்பத்தில் உள்ளவங்கள ஒதுக்கிடுவாங்க, சரியான எந்த காரியம் கொடுக்க மாட்டாங்க. ஸ்தோத்திரம். ஆனா அவங்கள பார்க்க சமயத்துல ரொம்ப ஒரு பரிதாபத்துக்குரிய நிலைமையில இருப்பாங்க. ஆனால் கர்த்தர் அவர்களை கொண்டு அந்த வீட்டை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஜெபிக்கிற ஜெபம் ஆசீர்வாதமா மாறும். அவங்க கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமா இருக்கிறதுனால, வேறு பிடிக்கப்பட்ட ஜனமா இருக்கிறபடினாலே கர்த்தர் அவர்களை கொண்டு அந்த வீட்டை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். குழந்தைகளை ஆசீர்வதிக்கிறதுனால அவங்களை கூட்டு ஜெபம் பண்ணுவாங்க, உங்களை கூட்டு ஜெபம் பண்ணுவாங்க. கர்த்தர் உங்களை கொண்டு ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார் என்று சொல்லி வேதம் சொல்லி இருக்கிறது. அப்ப ரட்சிக்கப்பட்ட உடனேயே ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமா தெரிந்து கொள்கிறார். நடந்த ஒரு சம்பவத்தை ஞாபகத்தில் வருகிறதுனால உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு குடும்பத்துல ஒரு வாலிப பெண், அவள் ஸ்தோத்திரம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டார். ரட்சிக்கப்பட்ட உடனேயே அந்த வீட்டில் உள்ளவர்கள் எல்லாரும், இவள் இயேசுவின் பிள்ளையாக மாறிவிட்டாள், இனி நம்ம வீட்டுல ரொம்ப போராட்டம் வந்துடும் அப்படின்ட்டு இவளை எவ்வளோ காரியங்களை சொல்லி தடுத்து பார்த்தார்கள். ஆனால் இவளுடைய ஸ்தோத்திரம் அந்த ரட்சிப்பின் அந்த அனுபவத்தை விட்டு யாராலும் வேறு பிரிக்க முடியவில்லை. இவள் ரட்சிக்கப்பட்டவளா இருந்தபடினாலே ஸ்தோத்திரம் அவர்கள் எல்லாரும் இவளை வெறுத்து ஒதுக்க ஆரம்பித்தார்கள். இவள் வாலிப பெண்ணு, வீட்டை விட்டு வெளியே எங்கேயும் போக முடியாது, வீட்டுக்குள்ளேயே ஒதுக்கப்பட்டு கிடந்தாள். வீட்டில் உள்ள அவருடைய தாய் தகப்பன் சொன்னார்கள், உனக்கு நீ இயேசுவின் பிள்ளையாக மாறிவிட்டபடினாலே உனக்கு நல்ல முறையில கல்யாணம் முடித்து பார்ப்பதற்கான தகுதியை நீ இழந்து விட்டாய்.
உன்னை திருமணம் செய்வதற்கு ஒருவனும் வரமாட்டான். ஸ்தோத்திரம். உனக்கு நாங்கள் ஒன்றும் தரப்போகிறதும் இல்லை, வீட்டுல ஒண்ணுமே கிடைக்காது அப்படி சொல்லி அவளை ஒவ்வொரு நாளும் துன்பப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். ஸ்தோத்திரம். இவள் என்ன செய்வானா, வீட்டுல இருந்து ஜோம் பண்ணுவாள். ஏதாவது சமயம் கிடைத்துல ஸ்தோத்திரம் சர்ச்சில் போயிருந்து ஜோம் பண்ணுவான். வேற எதுவுமே இவளால் செய்ய முடியாது. அழுதழுது ஜெபித்து கொண்டிருந்தாள். திடீரென்று சொல்லி ஒரு நாள் என்ன நடந்து சொன்னா, ஒரு ஸ்தோத்திரம் ஒரு கார்ல சில அதிகாரிகள் வந்து வீட்டுல வந்து இறங்கினார்கள். அதிகாரிகள் வந்து இறங்கின உடனே அந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. வந்தவர்கள் கேட்டார்கள், இங்க ஒரு ஸ்தோத்திரம் வாலிப பெண் இருக்கிறாளே என்று சொல்லி அவளை குறித்து விசாரித்தார்கள். அப்பொழுது அந்த வீட்டில் உள்ள அந்த பிள்ளையுடைய தகப்பனார் கேட்டார், ஸ்தோத்திரம், நீங்கள் யார், எங்கிருந்து வருகிறீர்கள்? அவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு மாவட்டத்தை சொல்லிவிட்டு, இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த வீட்டில் ஒரு ரட்சிக்கப்பட்ட இயேசுவின் பிள்ளையாக மாறின ஒரு வாலிப பொண்ணு இருக்கிறதாக நாங்கள் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட மாத்திரத்தில் சர்ச்சில் போய் நாங்கள் விசாரித்த போது அவர்கள் இந்த முகவரியை தந்தார்கள். நாங்கள் இங்கே வந்து பார்த்தோம் என்று சொல்லி சொன்னார்கள். உடனே ஸ்தோத்திரம், ஐயா, நாங்கள் வேறு மதத்தவர்கள் இந்த குடும்பத்தில் இருந்து இவள் இயேசுவின் பிள்ளையா மாறினபடினாலே இவளை நாங்கள் ஒதுக்கி வைத்திருக்கிறோம், இவளுக்கு எந்த ஒரு சலுகை நாங்கள் கொடுப்பதில்லை என்று சொன்ன போது அவர் சொன்னாராம், நாங்கள் அது ஒண்ணு கேட்கல, அந்த பெண்ணை மட்டும் எங்களுக்கு திருமணம் செய்து கொடுங்க, எங்க ஸ்தோத்திரம் எங்க அதிகாரிக்கு திருமணம் செய்து கொடுங்க அப்படின்னு. அவர் யாருன்னு சொன்னா, கலெக்டர். அல்லேலூயா. அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அவர் ஒரு கலெக்டர். அவர் தன்னுடைய அதிகாரிகளை தன்னுடைய உறவினர்களை அனுப்பியிருக்கிறார். அப்போ இவங்களுக்கு ஆச்சரியமா இருந்தது. ஸ்தோத்திரம், இந்த ரட்சிக்கப்பட்ட இந்த பிள்ளைக்கு ஒரு சலுகையும் கொடுக்க கூடாது, ஒரு ஆதரவும் கொடுக்க கூடாது, இவளை ஒதுக்கி வைத்து இவளை வேதனைப்படுத்தணும் என்று சொல்லி நிர்ணயித்திருந்த அந்த குடும்பத்துல இவள் ரட்சிக்கப்பட்டபடினாலே இவளுக்கான ஆசீர்வாதம் அப்பொழுதே ஆயத்தமாக்கப்பட்டு விட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. தாய் தகப்பனுக்கும் அவர்கள் நினைத்ததை விட ரொம்ப ஒரு விமர்சனமாக அந்த ஒரு திருமணம் அங்கே நடந்தது. அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இவள் ரட்சிக்கப்பட்டதுனால ரட்சிக்கப்பட்ட ஒரு கலெக்டர் வீட்டுக்கு இவள் சுதரம் மனைவியாக மருமகளாக அந்த வீட்டுக்கு போய் அவள் ஆசீர்வதிக்கப்பட்டதை பார்த்தபோது அவங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. அவர்களும் இயேசுவின் பிள்ளைகளாக மாறினார்கள். அல்லேலூயா. அப்ப ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒருவரை கூட ஆண்டவர் வெறுமையா விட மாட்டார். அவர்களை ஆசீர்வதிக்கத்தான் ஆண்டவர் தெரிந்திருக்கிறார். அல்லேலூயா. உங்க குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும், அதுக்காகத்தான் உங்களை ரட்சித்திருக்கிறார். சூத்திரம் அப்படின்னு சொன்னா அந்த ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் என்கிறார், ஆசீர்வதிக்கிறார். எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களா கொடுக்கிறார்னா, சூத்திரம் ஒரு வசனத்தை வாசிக்கிற கலாத்தியர் 3வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. விசுவாச மார்க்கத்தார் யாவரும் விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. அப்போ ரட்சிக்கப்பட்டவங்க எப்படி மாறுறாங்கன்னா விசுவாச மார்க்கத்தாரா மாறுகிறார்கள். அப்ப அதுக்கு முன்னாடி அவர்கள் புற மார்க்கத்தார். ரட்சிக்கப்பட்ட உடனே அவர்கள் விசுவாச மார்க்கத்தார்களாக மாறுகிறார்கள். அவர்கள் ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்தது இன்னொரு வசனம், ஸ்தோத்திரம், எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அல்லேலூயா. அப்ப கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. ரட்சிக்கப்பட்ட உங்களை கர்த்தர் கைவிட மாட்டார், அவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி உங்களை ஸ்தோத்திரம் 1000 மடங்கு பெருகும்படிக்கு ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இரண்டாவது, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் யார் என்று சொல்லி பார்த்தார். முதல்ல அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இரண்டாவது, இந்த ஜனங்கள் யார்? என்னாகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 20வது வசனம். இதோ
இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். ஆசீர்வதிக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கிறார். அதை நான் திருப்ப கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த பிலேயாம் என்கிற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான். இந்த பிலேயாம் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக அவன் புறப்பட்டு வருகிறான். இவன் புறப்பட்டு வருகிறது, ஸ்தோத்திரம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தெரியாது, மோசேக்கும் அறிவிக்கப்படவில்லை. அங்க என்ன நடக்கும் சொல்லி அங்க இஸ்ரவேலின் பாளையத்தில் உள்ள ஒருவருக்கும் தெரியாது. அல்லேலூயா. யாருக்கும் தெரியுமா? ஒருத்தருக்கும் தெரியாது. ஆனா இங்க ஒரு காரியம் நடந்துட்டு இருக்கு. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சபிக்கப்பட வேண்டும். அவர்கள் சபிக்கப்பட்டு விட்டால் எதிராளி ஈஸியாக மேற்கொள்ளலாம் சொல்லி அவன் தன்னுடைய மனதிலே நினைத்தவனாக அந்த பாலாக் என்கிறவன் பிலேயாமை கூலிக்கு அழைத்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக வருகிறான். இந்த பிலேயாம் பலிகளை செலுத்துகிறான். சபிக்க வருகிற போது என்ன நடக்கிறது? அந்த 20 வசனம் சொல்றது, இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். அல்லேலூயா. எனக்கு கட்டளை என்ன தெரியுமா? உன்னுடைய கட்டளை வேற, எனக்கு வந்த கட்டளை வேற. ராஜாவாகிய நீ சொல்லுகிற கட்டளை இந்த ஜனத்தை சபிக்கணும். ஆனா உன்னதத்திலிருந்து வருகிற கட்டளை என்ன தெரியுமா? இந்த ஜனத்தை ஆசீர்வதிக்கணும் சொல்லி. அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னதத்தின் தேவன் எப்பொழுதுமே நம்மை ஆசீர்வதிக்க தான் கட்டளை எடுக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த உலகம் நம்மை சபிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. இந்த உலகம் நமக்கு தீங்கு செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. நம் மூலமாக, ஸ்தோத்திரம், நம் மூலமாக சில நன்மைகள் நடக்கிற போது, நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிற போது அதை எதிர்த்து போராடுகிற காரியங்கள் இந்த உலகத்தில் அதிகமாக இருக்கிறது. என்னாம 24:1 சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டான். அல்லேலூயா. எத்தனை தடவை வாய் திறந்தாலும் என்ன வருது? ஆசீர்வாதம் தான் வருது. ஆசீர்வதிக்க தான் வருது, சபிக்கைக்கு வரல. அப்ப தேவன் எவ்வளவு கரிசனையா இருக்கிறார் பாருங்க. நமக்கு சில விஷயங்கள் நம்ம ஆசீர்வதிக்கப்படுறோமா, நமக்கு விரோதமா என்ன தீங்கு நடக்குதுன்னு நமக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனால் இந்த ஜனம் ஆசீர்வதிக்க கட்டளை பெறுகிறார்கள். தேவன் ஆசீர்வதிக்க கட்டளை கொடுத்தபடினாலே அதை மாற்றுவதற்கு யாராலும் முடியல. இந்த ஸ்தோத்திரம், இந்த பிலேயாம் பல விதத்துல முயற்சி பண்ணுகிறான். ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனத்தை சபிக்க முடியல. கடைசியில் என்ன சொல்லுகிறான் பாருங்க. ஸ்தோத்திரம், 8ஆம் வசனம் பாருங்க, 8, 9. தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி? அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல். அல்லேலூயா. தேவன் சபிக்காதவனை நான் எப்படி சபிப்பேன்? அவர் வெறுக்காதவனை நான் எப்படி வெறுப்பேன்? அப்படின்னு இந்த பிலேயாம் சபிப்பதற்கு ஆயத்தமா வந்திருக்கிறான். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வெறுப்பதற்கு ஆயத்தமா வந்திருக்கிறான். அல்லேலூயா. ஆண்டவர் எத்தனை இடத்துல இருந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாக்கிறார் தெரியுமா? நிறைய விஷயங்கள் அவங்களுக்கே தெரியாம நடக்கும். தேவன் சபிக்காதவனை நான் என்ன செய்ய முடியாது? சபிக்க முடியாது. தேவன் வெறுக்காதவனை நான் வெறுக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மளை யாராவது சபிச்சாச்சுன்னா, ஸ்தோத்திரம், அதை குறித்து கவலைப்படக்கூடாது, அதை குறித்து பாரப்படக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யார் சபிச்சாலும் ஒண்ணு நடக்க போறது கிடையாது. தேவன் நம்மளை சபிக்காம பாத்துக்கணும். அவர் சபிச்சாச்சுன்னா கஷ்டம்தான். இந்த பிள்ளையாம் எவ்வளவோ சபிக்க வந்தான், ஆனா முடியல. ஆனால் அதுக்கு ஒரே ஒரு காரணத்தை அவன் சொல்லுகிறான் பாருங்க. அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல்
தனியே வாசமாயிருப்பார்கள். அல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் முதல்ல ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. இரண்டாவது ஜாதிகளோட கலவாதவர்கள். முதல்ல யாரு? ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள். இரண்டாவது ஜாதிகளோட கலவாதவர்கள். ஜாதிகளோட கலவாதவர்கள் என்ன அர்த்தம்னா, அவங்களுக்கு இவங்களுக்கு ஒரு நாள் மிங்கிள் ஆகாது, பிணைப்பு உண்டாகாது. ஸ்தோத்திரம். பாருங்க, இன்னைக்கு நம்ம இந்த உலகத்துல வாழ்கிறோம், ரட்சிக்கப்பட்ட ஜனம் சொல்லி சொல்லுகிறோம். ஆனா நம்ம ஜாதிகளோடு கலந்து போகிறோமா இல்லையான்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். சங்கீதம் 1:1 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வாசிங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காருமிடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். துன்மார்க்கருடைய ஆலோசனை, பாவிகளுடைய வழி, பரியாசக்காரர் உட்காருகிற இடத்தில் உட்காருதல். அப்போ துன்மார்க்குடைய வழிகள் நிறைய இருக்குது, அதனோடு நம்ம கலந்து போக கூடாது. மொபைல் எடுத்துக்கிட்டீங்கன்னா துன்மார்க்குடைய வழிகளை நம்ம நிறைய பார்க்கலாம். டிவி பட்டி எடுத்துட்டு பார்க்கலாம், கேபிள்ல வருது. அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். அகந்தையான மனமும் மேட்டிமையான பார்வையுடைய துன்மார்க்கர் போடுகிற வெளிச்சம் பாவமே. ஸ்தோத்திரம். துன்மார்க்கமா குடித்து வெறித்து அருவருப்பான காரியங்களை செய்கிறவர்களோடு நம்ம கலந்து போகக்கூடாது. ஸ்தோத்திரம். சிம்சோனை பாருங்க, தெளிநாளோட கலந்து போய்விட்டான். அர்ப்பணிக்கப்பட்டவன் அர்ப்பணித்தை இழந்து விட்டான், பலத்தை இழந்து விட்டான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சிம்சோன் அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அவனுக்கு இஸ்ரவேல் வம்சத்தினை விட பெலிஸ்தருடைய பெண்கள் மேல் ரொம்ப ஆர்வம். அந்த ஜாதிகளோட கலந்து போக கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆனால் இவன் கண்கள் எங்கே போனதுன்னா பெலிஸ்தருடைய குமாரத்திகள் மேல் போனது. அல்லேலூயா. இங்க இருக்க வேண்டியவனுக்கு அங்க என்ன வேலை? ஸ்தோத்திரம். அப்படின்னா போகக்கூடாத இடத்துல போகக்கூடாது, பார்க்க கூடாத இடத்துல பார்க்க கூடாது. ஸ்தோத்திரம். ஜாதிகளோட கலந்து போகாமல் இவர்கள் தனியே வாசமாயிருப்பார்கள். அல்லேலூயா. பாவம் செய்கிற ஜனத்தோடு கலந்து போகக்கூடாது. சபை, ஸ்தோத்திரம், வேத புஸ்தகத்துல பார்க்கும்போது அப்படிப்பட்டவர்களோடு கூட நீங்க சாப்பிடவும் கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த உலகத்திலே நம்ம தீட்டுப்படுத்துகிற காரியங்கள் நிறைய இருக்குது. அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார், நீங்க என்ன செய்யறீங்கன்னா அந்த ஜாதிகளோடு நீங்க கலக்கக்கூடாது. அங்க நீங்க கானான் தேசத்துக்கு போகிற போது அங்க 7 விதமான ஜாதிகள் இருக்கிறாங்க, அவங்களோட நீங்க கலந்து போக கூடாது. உபாகமம் 7வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். சம்பந்த கலவாயாக உன் குமாரத்திகளை அவர்கள் குமாரத்து கொடாமலும் அவர்கள் குமாரத்திகளை உன் குமாரத்து கொள்ளாமல் இருப்பாயாக. என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்கள் உன் குமாரரை விலக பண்ணுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு உங்களை சீக்கிரத்தில் அழிக்கும். அல்லேலூயா. நீங்க அங்க போய் குடியிருக்கும் போது அந்த ஜனத்தோட நீங்க சம்பந்தம் கலவாதீங்க. உங்கள் குமாரத்திகளை அவர்கள் குமாரர்கள் கொடாமலும் அவர்கள் குமாரத்தில உங்கள் குமாரர்கள் கொள்ளாமலும் இருப்பீர்களாக. என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்கள் உங்களை நினைச்சுவார்கள், விலக பண்ணுவார்கள். அல்லேலூயா. அப்போ அந்த ஜனத்தோட நீ கலந்துடக்கூடாது. நல்ல தண்ணி நல்ல வாட்டரா இருக்கிற வரைக்கும் தான், நல்ல தண்ணியா இருக்கிற வரைக்கும் தான் நம்ம குடிக்க முடியும். அது சோத்ரா அசுத்தமான தண்ணீரோடு கலந்துட்டு சொன்னா அது எவ்வளவு பெரிய நல்ல தண்ணியா இருந்தாலும் குடிக்க முடியாது. அப்போ நல்ல தண்ணிங்கிறது அநேகருடைய தாகத்தை தீர்க்கிறது, ஆரோக்கியத்தை கொடுக்கிறது. அதனால இந்த உலகத்தில் அநேக அசுத்தமான தண்ணீர்கள் இருக்கிறது, அதோடு நீ கலந்து போக கூடாது. ஆண்டவர் நம்மை வேறு பிரித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எதுக்கு 20 ரூபாய் கொடுத்து பாட்டில் தண்ணி வாங்கி குடிக்கிறாங்கன்னா இது
சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி. சமீபத்துல நீங்க பாப்பீங்கன்னா இந்த சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி எங்க இருந்து எடுக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சோத்திரம், நம்ம அந்த தண்ணி எங்க இருந்து எடுக்கிறாங்கன்னு நீங்க பாத்தீங்கன்னா அந்த தண்ணியை நீங்க குடிக்க மாட்டீங்க. அல்லேலூயா. இந்த சுத்திகரிப்பு நிலையத்துக்கு நீங்க போனீங்கன்னா அந்த தண்ணியை பிரித்தெடுக்கும் போது அதுல அநேக அழுக்குகள் இருக்கிறது. அது எல்லாம் அந்த தண்ணி எல்லாம் அந்த அழுக்குகள்லாம் ஒரு இடத்துல ஒதுங்குற அந்த இடத்த பார்த்தீங்கன்னா நம்ம அந்த தண்ணி குடிக்க முடியாது. அப்படி வேறு பிரித்து கொண்டு வந்து அதை பல ஆராய்ச்சிகள் பண்ணி பல இடங்களுக்கு அது குழாய் வழியா போய் எடுத்து சுத்திகரிக்கப்பட்டு வருது. அது ஒரு பக்கம் இருக்கு. ஆனா அதையே டூப்ளிகேட்டா பண்றாங்க. என்னன்னா பைப்ல தண்ணி வருது இல்ல, நேர போய் கேன்ல பிடிச்சிட்டு போய் அதை பாட்டில் அடைச்சு வைக்கிறாங்க. சமீபத்துல கேள்விப்பட்டேன், அதாவது ஆத்திர போடி தண்ணியை பிடிச்சி பாட்டில் அடைச்சி 20 விற்கிறாங்க. சோதரம் இப்படி எல்லாம் இருக்குது, எல்லாம் கலப்படமா இருக்கு. அப்போ நீ ஜாதிகளோட கலந்தேன்னு சொன்னா அந்த கலப்படத்தில் உள்ள பிரச்சனை உனக்கு வந்துடும். அதனால தான் யோசுவாவின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 7வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. 23வது அதிகாரம் 7வது வசனம். உங்களுக்குள்ளே மீதியா இருக்கிற இந்த ஜாதிகளோட கலவாமலும் அவர்களுடைய தேவர்களின் பேரை நினையாமலும் ஆணையிடாமலும் எச்சரிக்கையாயிருங்க. ஜாதிகளோட நீங்க கலந்து போக கூடாது. அவர்கள் செய்கிற மாதிரிலாம் நீங்க செய்யக்கூடாது. அவர்களுக்கு தேவனுடைய பேரை கூட நீங்க நினைச்சு கூடாது, நினைக்க கூடாது. ரட்சிக்கப்படாத நாட்கள் நிறைய தேவனுடைய பேரை நம்ம சொல்லி இருக்கலாம். ஆனா ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு அந்த பேரை கூட நம்ம சொல்றதுக்கு ஆண்டவர் விரும்பல. சோத்திரம். இன்னைக்கு வித்தியாசமே இல்லாம போயிட்டு இருக்கு. கிறிஸ்தவ ஜனத்துக்கும் மற்ற ஜனத்துக்கும் வித்தியாசம் இல்லாமல் போகிறது. ஜாதிகளோட கலந்து விடுகிறார்கள். சுபாவங்களை பார்த்தா இவங்க ரட்சிக்கப்பட்டவங்களா ரட்சிக்கப்படாதவங்களா சொல்லி தெரிய மாட்டேங்குது. பிசாசு ரகசியமா நிறைய கிறிஸ்தவர்கள் வஞ்சிக்கிறான், ரகசியமா வஞ்சிக்கிறான். ஜாதிகளோட கலந்து விடுகிறான், சினிமாக்காரர்களோட கலந்து விடுகிறான். ஆமா, விபச்சாரக்காரரோட கலந்து விடுகிறான். அதனால தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகக்கூடிய சூழ்நிலை வருகிறது. அப்போ ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் யாருக்குன்னா ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கிறார்கள். இரண்டாவது, ஜாதிகளோட கலவாதவர்கள். இவங்க ஜாதிகளோட கலக்க மாட்டாங்க, உலகத்தில் இருக்கிற துன்மார்க்கர்களோடு கலந்து போக மாட்டாங்க, அருவருப்பானவர்களோடு கலந்து போக மாட்டாங்க. அல்லேலூயா, சோத்திரம். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகுவாங்க. நீங்க சங்கீதம் 109வது சங்கீதம் 28வது வசனம் வாசிங்க. 109:28. அவர்கள் சபித்தாலும் நீர் ஆசீர்வதியும். அவர்கள் எழும்பினாலும் போவார்களாக. உமது அடியேனோ மற்றவங்க சபிச்சாலும் பிரச்சனை இல்லை ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதியும். தாவீது சொல்ல, அவனை சபிக்காதவங்க குறைவுதான், நிறைய பேர் சபிக்கிறாங்க அவனை. ஆனா அவன் சொல்றான், ஆண்டவரே மற்றவங்களா சபிக்கிற ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதியும். அல்லேலூயா. நீங்க ஜாதிகளோடு கலந்து போகாத போது சில நேரத்துல சிலர் உங்களை பகைக்க கூடும், சிலர் உங்களை குற்றப்படுத்த கூடும், குறை சொல்ல கூடும், உங்களை சபிக்கவும் கூடும். ஆனாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவங்க மத்தியில உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கிற போது அங்கே ஒரு வார்த்தை ஆண்டவர் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. 20:19. கூச்சிக்கொண்டு திரிகிறவன் 21 வருஷமா ஆரம்பத்திலே துரிதமாக கிடைத்த
முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆரம்பத்திலே துரிதமாய் கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது. ஸ்தோத்திரம். அப்போ ஆரம்பத்திலே எல்லாம் உடனே கிடைச்சிருந்தது இல்ல, உடனே கிடைச்சிருந்துச்சுன்னா அதனுடைய வேல்யூ தெரியாது. அதனாலதான் கொஞ்சம் கத்தரிஞ்சார், வெயிட் பண்ணுறார். ஸ்தோத்திரம். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மேலும் இந்த நிருபத்தில் சொல்லிய எங்கள் வசனத்துக்கு உங்கள் கீழ்ப்படியாமல் போனால் அவனை குறித்து கொண்டு அவன் வெட்கப்படும்படிக்கு அவனுடனே களவாதிருங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த நிருபத்தில் சொல்லிய எங்கள் வசனத்துக்கு ஒருவன் கீழ்ப்படியாமல் போனால் அவனை குறித்து கொண்டு அவன் வெட்கப்படும்படிக்கு அவனுடனே களவாதிருங்கள். அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களோடு என்ன செய்யக்கூடாது, கலந்து கலவக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸ்தோத்திரம். பவுல் தெசலோனிக்கே சபைக்கு சொல்லுகிறார், ஒருவன் நாங்கள் சொல்லுகிற இந்த நிருபத்தில் சொல்லிய எங்கள் வசனத்துக்கு கீழ்ப்படிய மனசெல்லாம் ஒருத்தர் இருந்தா சொன்னா நீங்க அவனோட கலந்து போக கூடாது என்று சொல்லுகிறார். நீங்க ஜாதிகளோட கலந்து போக கூடாது. அப்போ சில இடத்துல நம்ம கலந்து போகிறது நமக்கு பிரச்சனையா மாறிடுது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா. ஸ்தோத்திரம். செத்த ஈக்கள் பரிமள தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும். பிரசங்கி 10:1. அப்போ நாரி கெட்டு போக பண்ணுகிற எந்த காரியத்தையும் நம்ம இடம் கொடுக்க கூடாது. ஜாதிகளோட களவாதிருங்கள். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. இப்ப நமக்கும் மற்றவங்களுக்கு எப்படி இருக்குது, வித்தியாசம் இருக்குது, வேறுபாடு இருக்குது. நான் உங்களை மற்ற ஜனங்களுக்கு பிரித்தெடுத்தேன்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் எனக்கு பரிசுத்த ஜனமா இருக்கணும், மற்ற ஜனங்களுக்கு பிரித்தெடுத்தேன்னு சொல்லுகிறார். அப்ப நம்ம பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம் ஜாதிகளோடு கலந்து போகக்கூடாது. மற்றவர்களோடு நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் மற்றவர்களை நாம் நேசித்தாலும் அவருடைய கிரியைகளுக்கு கலந்து போகாமல் நம்மை காத்துக் கொள்வோமானால் நமக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாக ஆசீர்வாதத்தின் சுதந்திரவாளிகளாக நாம் காணப்படுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 3வது சங்கீதம் 112வது சங்கீதம் 2வது வசனம். அவன் சந்ததி பூமியில் வளர்த்து இருக்கும் செம்மையானவருடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். செம்மையானவருடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியிலே வளர்த்திருக்கும் செம்மையானவருடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். அப்போ முதலாவது ரட்சிக்கப்பட்ட ஜனம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. 2வது ஜாதிகளோட கலவாதவர்களாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். 3வது செம்மையானவருடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். அப்ப நம்ம செம்மையானவர்களாக நம்ம இருந்தோம்னா நம்ம வம்சத்தை கத்தரிக்கிறாரு, ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. 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 நம்ம எதுக்காக உழைக்கிறோம், எதுக்காக நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம், ராத்திரி பகலா கண் விழித்து நம்ம பாடுபடுகிற எதுக்கு? நம்ம வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், நம்ம பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும், நம்முடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படணும் சொல்லி. ஆனால் அது எல்லாம் இருந்தாலும் கூட வேதம் சொல்லி இருக்கிறது, செம்மையானோட வம்சத்தை கத்தரிக்கிறாரு, ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப செம்மை இல்லாதவருடைய வம்சம் இந்த உலகத்துல இருக்குது. அவங்க எல்லார் மத்தியிலையும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மயப்படுவதாக. அப்ப கர்த்தருடைய பார்வைக்கு நம்ம செம்மையா நடந்துன்னு சொன்னா நம்முடைய வம்சத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீங்க பாப்பீங்கன்னா ராஜாக்களின் புஸ்தகத்துல எல்லாம் நீங்க பாப்பீங்கன்னா ஒவ்வொரு ராஜாக்களை குறித்து சொல்லுகிற போது இவர்கள் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தார்கள். பாருங்க, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 5வது வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலாம்.
தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒன்றை விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான். சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் உரியாவின் மனைவிடத்திலே செய்த அந்த தப்பிதத்தை அல்லாமல் அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான் என்று சொல்லப்பட்டது. அவருடைய தவறே சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. அவற்றையெல்லாம் செம்மையாய் நடந்தான் என்பதையும் சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். பாருங்க, வேத புஸ்தகத்துல யூதா வம்சத்தரையில் ஆசீர்வதிக்கப்பட்ட அதாவது நல்ல ராஜாக்கள் இருந்தார்கள். அவர்களுடைய முன் அடையாளத்துக்கு யாரை சொல்லுகிறான்னு சொன்னா தாவீதை குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். சிலர் ஆசா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஒவ்வொரு டாபிக் ஒவ்வொருத்தரையும் முன்வைத்து சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இந்த எசேக்கியா பல தலைமுறைகளை தாண்டி வந்தாலும் இவன் யாரை போல செய்தான்னா தாவீது செய்தபடியெல்லாம் செம்மையானதை செய்தான்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அல்லேலூயா. இப்ப நம்ம வம்சங்களை கர்த்தர் சொல்லுகிற போது நம்முடைய பெயரை குறிப்பிட்ட ஆண்டவர் சொல்லுகிறவராக இருக்கிறார். பாருங்க, ரூத்தின் புஸ்தகத்துல நீங்க பாப்பீங்கன்னா ரூத்துடைய வம்சத்துக்கு யாருடைய பெயர் வருகிறதுன்னு சொன்னா தாவீதுடைய பெயர் வருகிறது. ஏன் ரூத்துடைய புஸ்தகம் வேத புஸ்தகத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு நீங்க பாப்பீங்கன்னா ஸ்தோத்திரம், ரூத்து 4வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். அவன் தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன். பேரேசுடைய சந்ததியின் வரலாறு. பேரேஸ் எஸ்ரோலை பெற்றார். எஸ்ரோல் ராமாவை பெற்றார். ராம் அமினதாபை பெற்றார். அமினதாப் நகசோலை பெற்றார். நகசோன் சல்மோனை பெற்றார். சல்மோன் போவாசை பெற்றார். போவாஸ் ஓபேதை பெற்றார். ஓபேத் ஈசாயை பெற்றார். ஈசாய் தாவீதை பெற்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. ரூத் என்பவள் மோவாபிய ஸ்திரீ. இந்த அந்நிய தேசத்தில் உள்ள ஸ்திரீயுடைய பெயர் இந்த வேத புஸ்தகத்தில் இடம்பெற்றிருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? காரணமா இருக்கிறது தாவீது. தாவீது அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானது செய்தபடினாலே தாவீதுடைய முந்திர வம்சமும் தாவீதுடைய பிந்திர வம்சமும் ஆசீர்வதிக்கப்படுகிறது. அல்லேலூயா. இந்த ரூத்துடைய புஸ்தகத்துடைய அறிமுகம், இந்த ரூத்துடைய வம்சத்தை அறிமுகப்படுத்துகிறது யாருன்னு சொன்னா தாவீது என்கிற பெயர் தான் அறிமுகப்படுத்தப்படுகிறது. பாருங்க, இது சொல்லப்படுகிறது, அவன் தாவீதின் தகப்பனாகி ஈசாயின் தகப்பன். ரூத்துக்கும் போவாஸுக்கும் ஒரு மகன் பிறக்கிறான். அவனுடைய பெயர் ஓபேது. இந்த ஓபேதுக்கு ஒரு மகன் பிறக்கிறான் ஈசாயி. ஈசாயுடைய மகன் யாரு? தாவீது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ தாவீதின் தகப்பனாகி ஈசாயின் தகப்பன். அப்போ ஓபேதை அடையாளம் பார்க்கணும்னா யாரை பார்க்கணும்? தாவீதை தான் பார்க்கணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. யார் தெரியுமா? ஓபேது யார் தெரியுமா? தாவீதுக்கு தாத்தா, தாவீதுக்கு அப்பாக்கு அப்பா. இந்த ஈசாய் யார் தெரியுமா? தாவீதுக்கு அப்பா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப தாவீது தான் அடையாளமானவனா இருக்கிறான், ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கிறான். செம்மையா தேவனுடைய பார்வைக்கு செம்மையானது யார் செய்யறாங்களோ அவங்க வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். அவங்க வம்சம் ஆசீர்வதிக்கப்படுகிறதுனாலே அவங்க அடையாளமாக மாறிவிடுகிறார்கள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒவ்வொருத்தருடைய வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். ஆசீர்வதிக்கப்படும் போது இந்த குடும்பம், இந்த வம்சம் இது பாருங்க, அதெல்லாம் சொல்லணும். அல்லேலூயா. இவங்க வில்லியம் கேரியோட வம்சம், இவங்க ஸ்தோத்திரம் ஜான் வெஸ்லியோட வம்சம், அப்படியெல்லாம் சொல்றாங்கல்ல. அதே போல நம்முடைய வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். செம்மையானோட வம்சம் ஆசீர்வதிக்கப்படணும். அதனால நீங்க பயப்படாதீங்க. நீங்க செம்மையானவர்களா இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்க குடும்பத்தை, உங்க பிள்ளைகள் எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பார்.
இப்ப இந்த தாவீது எப்படி அவன் செம்மையானவனா இருக்கிறான்னு சொன்னா 139 சங்கீதத்துல கடைசி வசனத்தை வாசிக்கிற போது ஸ்தோத்திரம், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதனை உண்டாக்குற வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஆண்டவரே, அவன் ஜெபிக்கிறான், என்னுடைய எல்லா காரியங்களையும் நீர் அறிந்திருக்கிறீரா ஆண்டவரே. அப்படினாலே ஸ்தோத்திரம், என் இருதயத்தை சோதித்து நீ என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ள, என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில நடத்தும். எனக்கு தெரியாத ஆண்டவரை என்னிடத்துல என்ன வேதனையான வழி இருக்குன்ட்டு, அதனால என்ன ஆராய்ந்து பார்த்து நித்திய வழி நடத்தும் சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறார். கர்த்தர் அவனை செம்மையான வழி நடத்துகிறார். அல்லேலூயா. 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 12வது சங்கீதம் 26வது சங்கீதம் 12வது வசனம். என் கால் செம்மையான இடத்திலே நிற்கிறது, சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன். அல்லேலூயா. என் கால் எங்க தெரியுமா செம்மையான இடத்துல நிக்குது. அப்ப செம்மையானவர்கள் யாருன்னு சொன்னா செம்மையான இடத்துல நிக்கிறவங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எசேக்கியேல் 18வது அதிகாரம் 25வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. சிலர் சொல்றாங்க கர்த்தருடைய வழி செம்மையானது அல்ல என்று சொல்லுகிறார்கள். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வழி செம்மையானது அல்ல என்று சொல்கிறார்கள். ஆனா ஆண்டவர் சொல்கிறாரு, இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் வழிகள் தான் செம்மையானது கிடையாது. நான் எதுக்கு ஆண்டவருக்கு வழியில நடக்கிறேன்னு சொல்லி சிலருக்கு கேள்வி. எதுக்கு நடக்கிறேன்? நான் துன்மார்க்கம் போல நடந்திருக்கலாமே, மற்றவங்கள மாதிரி வாழ்ந்திருக்கலாமே, ஆண்டவருக்கு வழியில செம்மையானது கிடையாது அப்படின்னுட்டு சில நேரத்துல மனசுல எண்ணங்கள் வருகிறது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உங்க வழியில் தான் செம்மையானது கிடையாது. கர்த்தருடைய வழி நீதி நியாயமானவைகள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறவர்கள் செம்மையான வழியில் நடப்பார்கள். ஸ்தோத்திரம். செம்மையான வழியில் நடப்பார்கள். பொல்லாத வழிகளை விட்டு விலகுவார்கள். ஸ்தோத்திரம். மீகா 2:7 சொல்லப்பட்டிருக்கிறது, யாக்கோபு என்னும் பெயர் பெற்றவர்களே, யாக்கோபு வம்சம் என்று பெயர் பெற்றவர்களே, யாக்கோபு வம்சம் என்று பெயர் பெற்றவர்களே, ஆவி குறுகி இருக்கிறதோ, கர்த்தருடைய ஆவி குறுகி இருக்கிறதோ, கிரியைகள் இவ்வளவுதானோ, இவைகள்தானோ, செம்மையாய் நடக்கிறவனுக்கு, செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ, என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ. அல்லேலூயா. அல்லேலூயா. செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தை நன்மை செய்யாதா? செம்மையானுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்பட சொல்லப்பட்டிருக்கு. வம்சத்தை ஆசீர்வதிப்பேன். ஸ்தோத்திரம். நீங்க செம்மையாய் நடந்தீங்கன்னு கர்த்தர் உங்க வம்சத்தை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கு, இதெல்லாம் சொல்வதற்கு சமயங்களை. கடைசியா ஒரு காரியத்தை மட்டும் பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது ராஜா நமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு சொன்னா மற்றவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, பெரிய வீடு, பெரிய காரு, பெரிய இடம், பெரிய தோட்டம், பெரிய துறவு, அந்தஸ்து, இதான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு. அதுவல்ல, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ராஜ்யத்தில் நீங்க பிரவேசிங்கள் சொல்லுகிறதா ஆசீர்வாதம். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம ஆசீர்வாதம் இந்த உலகத்தோடு அழிந்து போகிறது கிடையாது. அழிந்து போகிற ஆசீர்வாதம் கிடையாது. நம்முடைய ஆசீர்வாதம் எங்க இருக்குன்னு, பிதாவின் ராஜ்யத்துல இருக்கிறது. அப்ப இந்த உலகத்துல நம்ம அனுபவிக்கிறதெல்லாம் என்னதுன்னு அதனுடைய சோத்திரம் சாராம்சம். அல்லேலூயா. அல்லேலூயா. அங்க இருந்து வருகிற கொஞ்சம் தான் நமக்கு இந்த உலகத்துல கிடைக்கும். புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. பிதாவின் ராஜ்யத்துக்கு ஆயத்தமாக்கப்பட்டவர்கள், பிதாவின் ராஜ்யத்துக்கு தகுதியானவர்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவங்க முதல்ல ஆசீர்வதிக்கப்பட்டவங்க யாருன்னு சொன்னா ரட்சிக்கப்பட்டவங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க.
ரட்சிக்கப்படாதவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் கிடையாது. இரண்டாவது, யார் ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னா ஜாதிகளோட கலவாதவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். மூன்றாவது, செம்மையானோட வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. நான்காவது, பிதாவின் ராஜ்யத்துக்கு தகுதியானவர்கள். அப்போ இந்த உலகத்துல நமக்கு எந்த நோக்கம் இருக்குன்னா, நான் எங்க போகணும்? பிதாவின் ராஜ்யத்துக்கு போகணும், நித்திய வீட்டுக்கு போகணும். அதுக்கு நான் என்ன செய்யணுமோ அதுக்கு நம்ம ஆயத்தப்படும். ஒவ்வொரு நாள் ஜெபிக்கிறது, வேத வாசிக்கிறது, ஸ்தோத்திரம், ஆண்டவரோடு இடைப்படுகிறது, அவரோடு கனெக்ஷன் வைத்துக் கொள்கிறது. அல்லேலூயா. அவரோடு இருக்கிற தொடர்பை நம்ம பாதுகாத்துக் கொள்கிறது. அது மட்டுமல்ல, ஸ்தோத்திரம், இந்த பிதாவின் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை குறித்து சொல்லுகிற போது சில காரியங்கள் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சிறுமியானவர்களுக்கு நீங்க எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அப்ப நம்ம கொண்டு ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை செய்யணும். பிதாவின் ராஜ்யத்துக்காக நம்ம சேர்க்கணும். என் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் செய்கிறவனே அல்லாமல் பரலோக ராஜ்யத்தில் எவனும் நினைச்ச மாட்டான், பிரவேசிக்க மாட்டான். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் ஜெபிக்க போவோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி இருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். என்னைக்கு நமக்கு இந்த கவலை தானா, கண்ணீர் தானா, வறுமை தானா அப்படின்னு நீங்க நினைக்க